ஆயில் போட்டு கடுகு போட்டு ஆனியன் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். அது கூடயே கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தக்காளியும் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டோம், நல்லா வதங்கிடுச்சு. முருங்கைக்காய் வந்து அலசி வச்சுருக்கேங்க, அது போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. தேவையான மிளகாத்தூள் வந்து இதிலே போட்டு நான் கரைச்சிருவேன். அதை போட்டுக்கலாம். புளி தண்ணி, மிளகாத்தூள், சால்ட்டு இது போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நான் அதிலே தாங்க கரைச்சிருவேன். எனக்கு அப்படி கரைச்சாமல் அப்படி மிக்ஸ் பண்ண மட்டும்தான் எனக்கு அளவு தெரியும். அதனால் அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருவேங்க. நல்லா கொதிச்சிச்சுங்க. நல்லா கொதித்து அந்த பக்குவத்துக்கு வந்து நம்ம வீட்டு சமையல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோஸ் கொடுங்க. இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டு சமையலுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிச்சிச்சுங்க. நல்லா கொதித்து அந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இது வந்து முருங்கைக்காய் பொரி குழம்புங்க, நம்ம வீட்டு சமையல். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் கொதிச்சிச்சுனாக்கா ரெடி ஆகிடும். நம்ம வீட்டு சமையல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோஸ் கொடுங்க. இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டு சமையலுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.